பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க லைஃப்ல எத்தனை தடவை ஐ அக்ரி அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க ஜஸ்ட் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணல, பட் ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 1870க்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியாவில ஒரு ரிலிஜனுக்கும் அவங்களுடைய பர்சனல் லாஸ் சொல்லி இருந்தது. அப்புறம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பர்பஸ்க்காக ஒரு காமன் லாவை கொண்டு வராங்க. அதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அண்ட் கெஸ் வாட்? இப்ப நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுல இருந்து நெட்ஃபிளிக்ஸ்ல சைன் அப் பண்ற வரைக்கும் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீ ஒருத்தங்கிட்ட பைக் சேல் பண்ற, அப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணி டீல் ஓகே அப்படின்னு சொல்ற. இது ஒரு கான்ட்ராக்டா? எவ்ரி கான்ட்ராக்ட் இஸ் an agreement, but every agreement is not a contract. Indian Contract Act 1872 section 2 clause H ல சொல்றது பாத்தீங்கன்னா, an agreement enforceable by law is a contract. So சிம்பிளா சொல்லணும்னா, அக்ரிமெண்ட்டுக்கு லீகல் ஸ்ட்ரென்த் இருந்தா அத கான்ட்ராக்ட்னு சொல்றோம். லீகல் ஸ்ட்ரென்த்னா உங்களுக்கு ஏதாவது அந்த கான்ட்ராக்ட்ல ஏதாவது முடிவு ஏற்படும் போது பிரீச் நடந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு ரெமெடி வாங்க முடியும். பட் உங்க அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு 5 மெயின் எசென்ஷியல்ஸ் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா, கம்பீட்டன்ட் பார்ட்டிஸ் இருக்கணும். மினிமம் 2 பேர் இருக்கணும். அவங்க சவுண்ட் மைண்டா, அது பைத்தியமா இருக்க கூடாது. செகண்ட் பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல். செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கன்சென்டா இருக்கணும். அவங்களுக்கு மிரட்டியோ இல்ல ஏமாத்தியோ அந்த ஒப்புதலை வாங்கிக்க கூடாது. தேர்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட், ஃபோர்த் லாஃபுல் கன்சிடரேஷன். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கோர்ட்டால அது வாய்டுன்னு சொல்லிட கூடாது. வாய்ட்னா இன்வாலிட். இப்ப நீங்க சொல்லுங்க, மைனர் கான்ட்ராக்ட் வேலிடா? அதே போல இல்லீகல் பிசினஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணா அது வேலிடான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இனிமே ஒரு டீல் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது யோசிங்க, இது லீகலி என்ஃபோர்ஸபிளா? இதுதான் கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட் ஒன்னு இருந்தாலே கான்ட்ராக்ட் ஆகிடுமா? கிடையாது. செக்ஷன் 10ல சொல்லிருக்க 5 மெயின் எசென்ஷியல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட்ஸ் விச் ஆர் நாட் கான்ட்ராக்ட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு, நாளைக்கு மூவிக்கு போலான்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் தான் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஒரு சோசியல் அக்ரிமெண்ட் தான். இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஆகுதுன்னா பேட் ஃபார் பேட் ஃபார் கேஸ் ஆகும். இது மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் தான். சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஏற்படுற அந்த கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா நாட் என்ஃபோர்ஸபிள் சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மைனர் கான்ட்ராக்ட்ன்றது வாய்ட் ஆஃப் இனிஷியோ, அதாவது வாய்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங். இதற்கான லேண்ட்மார்க் கேஸ்ல மொஹிரி பிபி எஸ்எஸ் தாமோதர் சோஷி. வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 24 30 டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எசென்ஷியல்ஸே பார்த்திருக்கோம். லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இது அன்லாஃபுல்லா இருந்தா வாய்ட் சொல்லிட்டு செக்ஷன் 23 இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல சொல்லிருக்காங்க. சோ ஒரு சிறிதளவு கன்சிடரேஷன் ஒரு இன்வாலிடா இருந்தா கூட அதை வாய்ட் சொல்லிட்டு செக்ஷன் 24ல சொல்லிருக்காங்க இன் பார்ட்னு சொல்லிட்டு. 25 பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வித்வுட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணா அதுவும் வாய்ட் சொல்றாங்க. கன்சிடரேஷன் ஒண்ணு இருந்தே ஆகணும் கான்ட்ராக்ட்ல. சோ இதெல்லாம் நம்ம வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ் தான் சொல்றோம், கான்ட்ராக்ட்னு சொல்லல. ஏன்னா இங்க என்ஃபோர்ஸ்பிலிட்டி கிடையாது. அதனால வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்கு. செக்ஷன் 26 பாத்தீங்கன்னா, சோ ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி. இப்போ ஒரு A பர்சன் B கிட்ட நீங்க 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா அது ஒரு வாய்டான கான்ட்ராக்ட் தான். நம்ம யாரும் ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. சோ 26 பாத்தீங்கன்னா மேரேஜ் இருக்கும். 27 இந்த மாதிரி ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்ட்ரெயின் பண்றவன் தான். நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது கான்ட்ராக்ட் பண்றாங்கன்னா அதே வாய்ட்னு சொல்றாங்க. செக்ஷன் 28 பாத்தீங்கன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் ரெஸ்ட்ரெயின் பண்ற கான்ட்ராக்ட் வாய்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி நீங்க மேல கேஸ் போடக்கூடாது அவங்க கான்ட்ராக்ட் மேக் பண்றாங்கன்னா அது ஒரு இன்வாலிடான கான்ட்ராக்ட் தான். சோ செக்ஷன் 29 பாத்தீங்கன்னா ஒரு அன்சர்டனான விஷயத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்றாங்கன்னா அது வாய்ட்னு சொல்றாங்க. இப்ப A% B கிட்ட எனக்கு 100 டன் என்ன கொடுன்னு கேட்காரு. சோ பல விதமான என்ன வச்சிருக்காரு. அவங்க ஜஸ்ட் என்னன்னு கேட்கும்போது அந்த அன்சர்டனான டேர்ம்ஸ் தான் மேக் பண்றாரு. சோ இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா இம்பாசிபிள் ஈவென்ட் தான். அவரோட ஃபுட் பண்ண முடியாது. சோ அது வாய்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. அட் லாஸ்ட் செக்ஷன் 30 பாத்தீங்கன்னா சோ
பெட்டிங் கேம்பிளிங் பர்பஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்றாங்கன்னா அது வந்து வாய்ட்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரேசிங் சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் நம்ம வந்து அக்ரிமெண்ட்ஸ் இட்ஸ் நாட் கான்ட்ராக்ட் எல்லாமே கால் பண்ணியாச்சு. ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறாங்க. இட் சவுண்ட்ஸ் லீகல் ரைட் பட் வெயிட், இதுல ஒரு மைனர் பர்சன் இருக்காங்க. அப்ப இது வந்து void ab initio, void from the very beginning. இதை நம்ம void contract சொல்றோம். இதனோட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததே வந்து தெரிய வராது. இப்ப நம்ம voidable contracts பாக்குறோம்னா இது வந்து வேலிட் போல தான் வந்து காட்சி அளிக்கும். எது வரைக்கும்னா அந்த உண்மைன்றது ரிவீல் ஆகிற வரைக்கும். சோ செக்ஷன் 15 சொல்லியிருக்க கோஷன் மூலியமா ஒரு பர்சனல் கான்ட்ராக்ட் உள்ள கொண்டு வரோம்னா பாக்குறதுக்கு வேலிட் போல தான் தெரியும். நம்ம அவங்க வந்து மெரிட் தான் வந்து சைன் வாங்கியிருக்கோம். இதை வந்து அந்த அக்ரீவ்டு பர்சன் எப்போ வந்து உண்மையை ரிவீல் பண்றாரோ அப்போ அந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து வாய்டா வந்து மாறும். பட் அது வரைக்கும் வந்து வேலிடா தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து வாய்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட்ஸ். இது போல வந்து லா வந்து ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.